Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் வரக்கூடிய மாதங்களில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறையா சேஞ்சஸ் பண்ண போகிறதா செபி மற்றும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன சேஞ்சஸ், அதெல்லாம் எப்பயிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஃப்ரீ தான். மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டோட இண்டிகேஷன் பிரெடிக்ஷன்ஸ் எல்லாம் அதுல உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா என்எஸ்சி ட்ரேடிங் ஹவர்ஸை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ப்ரொபோசலை ஆல்ரெடி செபி கிட்ட வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் செபி அப்ரூவ் ஆன உடனே ட்ரேடிங் ஹவர்ஸை என்எஸ்சி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸ்டெண்ட் டைமிங் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 o'clock இருந்து 9 o'clock இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளால என்எஸ்சியில் வந்துள்ள ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஈக்விட்டி மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியாது. லேட்டரா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நைட் 11:30 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா இப்போ நியூஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. என்எஸ்சி இந்த மாதிரி டைமிங்கை எக்ஸ்டெண்ட் பண்றதுனால ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ஸை பத்தி பார்க்கலாம். ஒன்ஸ் டைமிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுநாள் மார்க்கெட் ஓபன் ஆகும்போது கேப் அப் கேப் டவுன்லாம் ரொம்ப கம்மியாயிரும். பிளாட்டா ஓபன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்மளால குளோபல் ஈவென்ட்ஸ்லயும் நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த யூஎஸ் வெட் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நைட்டு நடக்கிறதுனால மறுநாள் மார்க்கெட் ஓபன் ஆகும்போது தான் நமக்கு வந்து கேப் டவுன் கேப் அப் எல்லாம் நடக்குது. இப்போ இன்கேஸ் டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் லைவ்ல இருக்கும் போதே அதற்கான மூவ்மெண்ட் எல்லாமே நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆபீஸ் ஒர்க்கர்ஸும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க எல்லா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸுமே நம்ம ரீடிசைன் பண்ண வேண்டியது இருக்கும். போத் ஆப்ஷன் பையரா இருக்கட்டும், ஆப்ஷன் செல்லரா இருக்கட்டும். ஏன்னா வந்து அந்த டைமிங் வந்து ரொம்ப லாங்கர் டியூரேஷனா போறதுனால இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் மேபி லாங்கர் டியூரேஷன்ல ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாம போகலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ரீடிசைன் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எமோஷனலா நம்ம நிறைய அஃபெக்ட் ஆகும். இதனால நம்மளோட பர்சனல் லைஃப் கூட பாதிக்கப்படலாம். பிகாஸ் வந்து நம்ம ரொம்ப லாங்கர் டைம் பீரியட் வந்து சிஸ்டம் முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வந்து நம்மளோட மனநிலையை அது வந்து சேஞ்ச் பண்ணும். இதனால வந்து சொசைட்டிக்கும் நமக்கும் ஒரு பெரிய கேப் வந்து ஏற்படும். மூணாவது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல புரோக்கர்ஸ் எல்லாம் புரோக்கரேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆர் இப்போ வந்து இந்த ஃப்ரீ புரோக்கரேஜ் கொடுக்குறாங்கல்ல இவங்க எல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து சார்ஜ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட்டோட டைமிங் வந்து 9:15 ல இருந்து 3 o'clock இருக்கு. எல்லா புரோக்கர்ஸோட சப்போர்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா 9 o'clock ல இருந்து 5 o'clock வரையும் நீங்க புரோக்கரை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ டைமிங்கை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 o'clock ல இருந்து 9 o'clock வரையும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அப்படின்னா புரோக்கர்ஸும் செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்து சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து ஹையர் பண்ணணும், வேலைக்கு எடுக்கணும். வேலைக்கு எடுத்தாதான் நீங்க வந்து 6 மணிலேருந்து 9 மணி வரையும் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா புரோக்கரை கான்டாக்ட் பண்ண முடியும். அதே போல இப்போ நீங்க 6 மணிலேருந்து 9 மணி ட்ரேட் பண்ணும்போது ஏதாவது டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்படாம இருக்க இல்ல அதை மெயின்டைன் பண்ண பாத்தீங்க அப்படின்னா டெக் சப்போர்ட் டீமையும் அவங்க வந்து ஹையர் பண்ணணும். இந்த ரெண்டு டீமுக்குமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சேலரி வந்து பே பண்ணணும். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து ஃபியூச்சர்ல வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் இந்த டைமிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம தலையில தான் கொண்டாந்து வைப்பாங்க. அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா புரோக்கரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃப்ரீ புரோக்கரேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஒரு சில புரோக்கிங் ஃப்ரீ வந்து ஜீரோ புரோக்கரேஜ் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புரோக்கரேஜ் சார்ஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது மிகப்பெரிய அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அதாவது 2024 மார்ச்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 1 hour செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க. இதற்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா T+2 செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து இந்தியாவில் இருந்தது. அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு ஷேரை வாங்குனீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் உங்களோட
உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அதை வந்து T+1 வந்து கம்மி பண்ணாங்க. அதான் இப்போ நடைமுறையில் இருக்கு. அடுத்த வருஷம் மார்ச் 2024 இருந்து 1 hour செட்டில்மெண்ட். இப்போ நீங்க ஒரு ஷேரை வாங்குனீங்க அப்படின்னா 1 hour கழிச்சு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அடுத்த வருஷம் 2024 அக்டோபர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட். நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா அப்பவே உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வித்தீங்க அப்படின்னா அமௌண்ட் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்கு உடனே வந்துடும். இந்த மாதிரி இந்தியா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்தியா தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷம் ஜனவரி 2024 இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்பா மாடலை செகண்டரி மார்க்கெட்டுக்கும் கொண்டு வர போறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இடையில உள்ள அந்த பூலிங் அக்கௌண்ட் எதுவுமே இருக்காது. டைரக்டா நம்ம அந்த ஷேர்ஸ்க்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது கிளியரிங் கார்ப்பரேஷனுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். லைக் இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்றோம் சேம் கான்செப்டை ஸ்டாக் மார்க்கெட்ல டெலிவரியில நீங்க வாங்குறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் BSE தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா BSE சென்செக்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரீக் ட்ரேட் நடந்தது. ஆல்ரெடி இந்த நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 67,000 கால் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ₹4 5 இருந்தது. வித்தின் செகண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ₹209 ட்ரேட் ஆனிச்சு. இதனால நிறைய பேர் வந்து பெரிய லாஸ் பண்ணாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா BSE வந்து இனிமே வந்து சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ்ல உங்களால SLM ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியாது. SLM ஆர்டரை வந்து நாங்க ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து நடைமுறைக்கு வரும். இனிமே நீங்க BSEல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து உங்களால பிளேஸ் பண்ண முடியாது அக்டோபர் 9ல இருந்து. சோ BSEல வந்து ட்ரேட் பண்றவங்க அதாவது எஸ்பெஷலி சென்செக்ஸ் பேங்க் எக்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க இதை வந்து நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் NSEல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. மிட் கேப் நிஃப்டியோட கான்ட்ராக்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 135 மில்லியன் கான்ட்ராக்ட்ஸ் வந்து செப்டம்பர் 25ஆம் தேதி வந்து ட்ரேட் ஆயிருக்கு. சோ இதன் மூலம் வந்து மிட் கேப் நிஃப்டிலையும் இப்போ வந்து வால்யூம் லிக்விடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு அல்டர்னேட்டரா நான் ஏதாவது ஒரு லிக்விடிட்டி ஓரளவுக்கு இருக்க ஒரு இண்டெக்ஸ்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியை நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை அட்லீஸ்ட் உங்களோட 2 நண்பர்களுக்காவது ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா வேணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.